என்னது ஸ்டிக்கரா? ஆமாண்ணே, அவனுக்கு தானே அடிபட்டு இருக்கு. நீ இவ்வளவு நேரம் கேட்டது அவனை பத்தியா? அட ஆமாண்ணே, அவன் தானே உங்க பிள்ளை. அட போப்பா, நான் என்னைக்கு அவனை என் புள்ளைன்னு சொல்லியிருக்கேன்? எனக்கு அவனுக்கு தான் ஆகாதுன்னு தெரியுமில்ல. நான் புள்ளைன்னு சொன்னது என் ரோலெக்ஸ. என்னது ரோலெக்ஸா? ஆமா, இவன் பேர் தான் ரோலெக்ஸ். என்றா கண்ணு ரொம்ப வலிக்குதாக்கும். ஐயோ, என்ற புள்ளைக்கு காதெல்லாம் தொங்கி போயிருந்தது. இப்பதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எது காதா? பெத்த பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கான்னு பார்க்காம இண்டிகேட்டர் போய் காதுன்னு சொல்றானே மனுஷன். ஒண்ணு இல்லடா என் புச்சு குட்டி. ஏன பெத்த பிள்ளைய போய் என்னன்னு பார்க்காம ஓட்ட வண்டியை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். நிறுத்தியா? எதை என் ஓட்ட வண்டின்னு சொன்னேன்? இதை என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இவனுக்கு ரோலெக்ஸ்னு பேரு வச்சு. ஏன இப்ப இருக்கிற பசங்க தான் பெத்தவங்களை கஷ்டப்படுத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பைக்கை வாங்கிக்கிட்டு உயிரோட இருக்கிற பெத்தவங்களுக்கு கூட அவ்வளவு பாசம் காட்டுறது கிடையாது. உயிர் இல்லாத பைக்குக்கு தான் பொண்டாட்டி மாதிரி நினைச்சு பேரை வச்சுக்கிட்டு திரியறானுங்க. அவனுங்க தான் அப்படின்னு பார்த்தா நீ அப்படிதான் பண்ற. அட நீ ஒண்ணு, இதை என் பொண்டாட்டி மாதிரி நினைச்சிருந்தா அப்பவே இதை நான் மாத்திருப்பேனே. நான் என் புள்ள மாதிரி தானே பாக்குறேன். சரிண்ணே, அப்படியே நீ கல்யாணம் பண்ணி வச்சிரு, நான் கிளம்புறேன். யாரியா இந்த மனுஷன்?